பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படி. அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது. இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல 12 நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் 1 இருக்காங்க. பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல. ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது. நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம். இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் 3 இடத்திலும் நம்ம இல்ல. ஆனா இதே இந்தியர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க, ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க, ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து, நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும்.